ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து அபாரிஜின மக்கள், பழங்குடியினர், அவங்க வந்து திணைக்குடியினர்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 250 மொழி பேசி வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியாவில் பூர்வகுடிகள் அவங்க தான். கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. 1720 அங்கே உள்ள வந்த பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணிட்டான், இது யாருமற்ற தீவுண்டு பிரகடனப்படுத்தி அங்கே இருக்க பழங்குடியினர்களெல்லாம் கொண்டு குமிச்சிட்டேன். ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை போல் 10,000 பேர்த்தையெல்லாம் கொண்டிருக்கான். 80 பேர்த்தை எங்கிட்டு கண்ணில் பார்க்குறவங்க எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிருக்கான். குமிச்சு அது மட்டும் இல்லாமல் தனக்கு தேவையாக அடிமையாக வச்சு பள்ளிக்கூடம் மாதிரி வச்சு நடத்தி, தனியாக குழந்தைகளை கடத்திட்டு போய் பள்ளிக்கூடம் மாதிரி வச்சு நடத்தி அவன் தேவைக்காக அடிமையாக கடத்தப்பட்டு பயங்கரமான மனிதனுக்கு எதிரான அநீதி நடைபெற்றிருக்கு. அந்த மாதிரி கொல்லப்பட்டவங்க கிட்டத்தட்ட 1992 தான் வந்து அவங்களுக்காக சில அமைப்புகள் பேச தொடங்கி, அந்த மக்களும் பாவம், அவங்களும் மனிதர்கள்னு நினச்சிருக்காங்க. அவங்க வந்து கருப்பினத்தவர், அவங்க வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு வன்முறை என்றால் என்னன்றே தெரியாது. அந்த மாதிரி இருந்த மக்களுக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த உடனே என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிட்டாங்க. அவன் கொண்டு ஒழிச்சு எழுத்துட்டான். இன்றைக்கி கிட்டத்தட்ட அந்த 50 லட்சம் பேர் மக்கள் அவங்க வந்து அவங்க இது வரலாறு வந்து 50,000 60,000 ஆண்டுகள் வாழ்ந்த பூர்வகுடிகள். அவங்கள வந்து ஃபுல்லாத்தையும் கொண்டு ஒழிச்சிட்டான். யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து வெறும் 50,000 பேர், 50 லட்சம் பேர் இருந்தவங்க வெறும் 50,000 பேர் தான் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க. 250 மொழிகள் பேசுனவங்க இன்றைக்கி மங்கி 90 மொழிகள் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பழங்குடி மக்களாக வாழ்ந்துக்கிருக்காங்க, மனிதர்களோட கலக்காமல். ஸோ நார்மலாக சிட்டி யூனிட்டில் இருக்கிறவங்களுடைய முகத்தை கூட அவங்க நேரடியாக பார்த்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் வந்து அவங்களுக்கு வந்து மனிதர்கள் இழைச்ச கொடுமைகளை எண்ணி அவங்க வந்து நம்மளுடைய ஐ கான்டாக்ட், அதாவது கண்களை நேராக பார்க்குறதே அவங்க தவிர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்கள் இருந்தவங்க இன்றைக்கி வெறும் 50,000 பேர் தான் இருக்காங்க. 1992 பிறகு இளம் தலைமுறையினர் வந்து நல்லா கல்வி கற்று இவங்களுக்கு ஆதரவாக நின்றாங்க. அந்த டயத்தில் வந்து புதிய வேட்பாளராக பிரதம வேட்பாளராக வந்து கெவின் ட்ரன்கிறவர் வந்து இந்த மக்களுடைய அநீதிகளுக்காக நான் குரல் கொடுப்பேன், அவங்கள நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அவர் உடனே பிரதமர் ஆயிட்டார். பிரதமரான பிறகு பாராளுமன்றத்தில் வந்து இந்த 45 லட்சம் பேர்த்தில் வந்து எஞ்சி இருக்கிற 50,000 பேர்த்தில் அதில் ஒரு 84 வயது பெண்ணு, அதாவது அடிமையாக கடத்தப்பட்டு போன ஒரு பெண்ணை அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே வச்சு அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து கெவின் ட்ரன் வந்து ஒரு 20 நிமிட மன்னிப்பு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரையை நான் இப்போ வாசிக்கிறேன். உலகின் மூத்த கலாச்சாரத்தை சார்ந்த இந்நாட்டின் திணைக்குடியினரை இன்று போற்றுகிறோம். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக திருடப்பட்ட தலைமுறையினர் நடத்தப்பட்ட விதம் பற்றி, நம் நாட்டின் கரைபடிந்த வரலாற்று காலகட்டத்தை பற்றி வருந்துகிறோம். ஒவ்வொரு பார்லிமெண்ட்டும் அரசும் அவர்களுக்கு எதிராக தீட்டிய சட்டங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் அதனால் ஏற்படுத்தப்பட்ட வேதனை, கொடுமை, இழப்பு, ஒடுக்குமுறை இவைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். திருடப்பட்ட தலைமுறையினர் அனுபவித்த துயரம், வலி இவைகளுக்காக அவர்களின் குடும்பத்தாருக்கும் வழித்தோன்றர்களுக்கும் நாங்கள் சொல்வது வருந்துகிறோம். இத்தகைய அநீதி இனி நடக்கவே நடக்காது என்பதற்கு இந்த அவை உறுதியளிக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த உரையை எல்லா நகரத்தினரும் கூட்டமாக பூங்காக்கள், கடற்கரையில் பெரிய திரைகளின் மூலம் மக்கள் கேட்டனர். அன்று இரவு பழங்குடியினரும் அவர்களுக்கு ஆதரவாளர்களும் விருந்து வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். பொதுவாக புறையோடி போன காயங்களை மாற்றும் தன்மை மன்னிப்புக்கு உண்டு. இது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, தனி மனிதனுக்கும் பொருந்தும். அடித்து தான் நம்ம துரோகத்தால் வீழ்ந்து செத்தோம். ஆனால் இந்த அபாரிஜின மக்கள் வந்து என்னண்டா, ஒரு வன்முறையே அறியாதவங்க எவ்வளவு கொடுமைகளுக்குள்ள ஆளாகி எப்படி இறந்துருக்காங்கன்னு நினைக்கும்போது உலகத்திலே ஒரு மிக கொடூரம் இழைக்கப்பட்ட ஒரு இனமாக அந்த அபாரிஜின மக்களை நான் நினைக்கிறேன். இது வந்து பாஸ்கர் தியோடர் அவர்கள் எழுதிய கையில் இருக்கும் பூமி என்ற புத்தகத்தில் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது, அதை வாசிக்கும்போது எனக்கு மெய் சிலுத்துருச்சு. இதுபோல் அந்த கடத்தப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த கடத்தப்பட்ட பெண்ணு தப்பி திரும்ப அவங்களுடைய பழங்குடியினரோட சேர்ற மாதிரி ஒரு படம் வந்து 2002 எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து ரேபிட்
ப்ரூஃப் ஃபென்ஸ் 2002 வந்த படம். நானும் இந்த படத்தை பார்க்க ஆவலோடு இருக்கேன். இங்கிலீஷில் தான் இருக்குது, நம்மளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் வராது. தமிழில் வெர்ஷன் இருக்குமான்ட்டு தேடிக்கி இருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ.